ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மொழி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் வீரா. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோ ஏசி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ ஏசி. விண்டோ ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் விண்டோ ஏசி. இது வந்து செலக்டர் சுவிட்சு ஃப்ரெண்ட்ஸ். கை வைக்கிற பாருங்கள், இது செலக்டர் சுவிட்சு. இதுதான் நம்ம ஏசி ஆன் பண்ணுவோம். இது பேர் செலக்டர் சுவிட்சு. இதுக்கு பேர் வந்து தெர்மோஸ்டாட்டு, ஆன் ஆஃப் கூல். இது வந்து கெப்பாசிட்டர். செலக்டர் சுவிட்சு, தெர்மோஸ்டாட்டு, கெப்பாசிட்டர். அதை ஒன்றா கை வச்சு காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் சொல்கிறேன். இதுக்கு பேர் கம்ப்ரஸர். இது பேர் கம்ப்ரஸர்னு சொல்லுவோம். இல்லை வீட்டில் ஏசி வச்சுருப்பீங்க, ஆனால் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அதுக்கு பேர் கம்ப்ரஸர். உங்களுக்கு சுற்றிலும் ஏசியை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கணும்னு. ஏசி நீங்கள் வச்சுருப்பீங்க வீட்டில், ஆனால் அந்தளவுக்கு டீட்டெயிலாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், என்னென்ன பர்பஸ், என்னென்ன இதெல்லாம் மெட்டீரியல் பேருன்னு. இதுக்கு பேர் வந்து எவாப்ரேட்டர் காயில் ஃப்ரெண்ட்ஸ். இது வழியாக தான் ஹீட்டு வெளியாகும். நம்ம ஒரு ஏசி ஆன் பண்ணோம்னா உள்ள ஹீட்டு எல்லாம் இது வெளியே வரும். இதுக்கு பேர் ஃபேன் மோட்டார். இந்த ஃபேன் மோட்டர் ஓடி தான் நமக்கு கூலிங் காற்றா வருது. இது வந்து ஃபேன் பிளைடு. இது ஃபேன் பிளைடு, இது ஃபேன் மோட்டார். இந்த ஃபேன் ஓடி தான் நமக்கு முன்னாடி உள்ள காயிலில், இந்த காயிலில் தான் கேஸ் சர்க்குலேஷன் ஆகும். இதில் கேஸ் சர்க்குலேஷன் வரப்போ உங்களுக்கு அந்த காற்று இந்த காயிலில் பட்டு அப்படி நமக்கு ஜில்லுன்னு காற்று வரும். இதுக்கு பேர் கூலிங் காயில்.